ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேவர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஷோல்டர் நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். ஷோல்டர் கால்குலேட் பண்ணி வச்ச பின்னாடியும் நம்மளால் நெக் வித் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது, இல்லை ஷோல்டர் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் ப்ளஸ் நெக் வித் சரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டீப் நெக் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டீப் நெக் நமக்கு வந்து 15, அதாவது டோட்டல் ஷோல்டர் வந்து 15 இருந்துச்சுன்னா அதுலேருந்து 2 இன்ச்சையும் மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளோ வரும், மிச்சம் 13 இன்ச்சு வரும் சரியா. 13 இன்ச்சு என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 6 இன்ச்சு வரும். இந்த 6 தான் நமக்கு என்னதுன்னா ஷோல்டர் ப்ளஸ் நெக் வித் ரெண்டு சேரும்போது தான் நமக்கு 6 இன்ச்சு வரும் சரிங்களா. இது வந்து டீப் நெக்கு. போட் நெக் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் 15 இன்ச்சு இருக்குது டோட்டல் ஷோல்டர்னா அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 14லேருந்து மிச்சம் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. 14லேருந்து நமக்கு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 7 இன்ச்சு வரும். இந்த 7 இன்ச்சுன்றது தான் நம்ம ஷோல்டர் ப்ளஸ் நெக் வித். இது எப்படி இது நம்ம டீப் நெக் இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இது நெக் வித்து, இது ஷோல்டர் சரிங்களா. இது வந்து ஆங்கோல். இதை நம்ம கம்மி பண்ணால் இதை மட்டும் பார்க்கணும். இப்போ 6 இன்ச்சு அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். இப்போ 6 இன்ச்சுனா இந்த இடம் வந்து டீப் நெக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்போ 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து 3 மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த 3 வந்து இங்கே காப்பி பண்ணணும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் 3 வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கழுத்து வந்து எனக்கு அகலமாக வேணும்னு சொன்னாங்கன்னா இங்கே 3 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 3 வந்து இங்கே மாற்றிக்கோங்க சரிங்களா. இந்த 6ன்றதை நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு மாறவே கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே நம்ம 3 வைக்கிறோம், நம்ம இப்போ இங்கே 3 வச்சோம்னா நமக்கு இது சின்னதாக வரும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம். இங்கே 3னா இங்கே 3, இங்கே 3னா இங்கே 3 சரிங்களா. இதை அப்படியே இந்த 6ன்றது நமக்கு அப்படியே தான் இருக்கணும். இதுலேருந்து நமக்கு எந்த ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ போட் நெக்குக்கு நம்ம எப்படி பண்ணலாம் பார்ப்போம். போட் நெக்குக்கு நமக்கு வந்து 7 இன்ச்சு வருது. நம்ம 7 இன்ச்சுன்றதை நம்ம வந்து இங்கே வந்து எப்போவுமே போட் நெக்கு வந்து நெக் வித் வந்து நமக்கு அகலமாக தான் வரும். இந்த அகலமாக வரதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம 4 இன்ச் வைக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 4 இன்ச் வைக்கிறோம். ஏன்னா நம்ம இறக்க வந்து நம்ம டெப்த்து வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், கம்மியாக தான் கொடுக்கும். கம்மியாக கொடுக்குற பட்சத்தில் இந்த இடம் நமக்கு அகலமாக வரணும். அப்போ தான் இந்த கழுத்து நம்ம வைக்கும்போது போட் நெக்குன்றதுக்கு இதுதான் இது. அப்போ இது 4 இன்ச் வைக்கிறோம். மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சு வருது. அந்த 3 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும். அதே இது இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு தையலுக்கு சேர்த்து தான் நமக்கு ஆட் ஆகிருக்கே தவிர இது போக நமக்கு தையலுக்கு இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த 3ன்றது நம்ம தையலுக்கு சேர்ந்து தான் ஆட் ஆகிருக்கு. இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சுனா மிச்சம் 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர் ஓகேவா. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். இதுலேயும் தையலுக்கு சேர்த்து வந்து விடக்கூடாது. இது 3 இன்ச்சு அப்படின்னா இங்கே 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே 1/4 இன்ச்சு வரும். மொத்தம் நமக்கு ஷோல்டர் எவ்வளோ வருது, நமக்கு 2.5 சரிங்களா. இங்கிட்ட 2.5 தான் ஷோல்டருக்கு வரும். நம்ம தையலுக்கு இது எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்றதெல்லாம் இதில் இல்லை. நமக்கு சேர்த்து தான் நமக்கு இங்கே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடுவோம் சரிங்களா. அதனால் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.